ஆமாண்டா, நீ வேற போலீஸ்ன்னு சொல்றியா? அதான் உன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவல்ல. மாப்பிள்ளைய எப்படி ஸ்டேஷன் வழியா புடிச்சு போடுவீங்க? அதனாலதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். அப்படிலாம் பண்ணாதடா ப்ளீஸ்டா. ஏன்டா ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க? யாருடா நீங்களாம்? ஏய் இங்க பாரு, சும்மா சும்மா அழுதுனே இருக்காத. தாலி கட்டும் போது அழுமுஞ்சியா கட்டினா நல்லா இருக்குமா? பாசே, தாலி வச்சிருக்கீங்களா? அது இல்லாம வருவேனா? ஐயோ கிருத்தி. நிரஞ்சன், அப்படியே அவன் தலையை பிடிச்சி பின்னாடி இழு. என்ன அர்ஜுன் சொல்ற? உனக்கு எதுவுமே புரியலன்னு நினைக்கிறேன். நீ இந்த பக்கம் வா. அம்மா, ஏந்துடா பொறுக்கிற ஆஸ்கு. விடுங்க தம்பி, இவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாசே, உங்களுக்கு என்ன ஆச்சு? டேய் மரியாதையா வாடா. ஐயோ, பாச பிடிச்சிட்டாங்களே. அடுத்த டார்கெட் நம்ம தான் போல இருக்கே. நாம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? அந்த தாலி எடுத்து நம்ம கட்டிடுவோமா? இங்க பாருங்க, யாரும் கிட்ட வராதீங்க. இதை விட வேற வழி எனக்கு தெரியல. நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா இந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டணும். அதுக்கு இப்ப நான் கட்ட போறேன். டேய் ஏய் பொண்ணே, இந்த பக்கம் வா. சாரி பொண்ணே, உன்னை கல்யாணம் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. ஆனாலும் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணாதான் நான் தப்பிக்க முடியும். மாங்கல்யம் தந்துனானே நான் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதனால அப்படியே கட்டிடுறேன். அம்மா, எனக்கு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் என் கழுத்துல தாலி கட்டிடுவானோன்னு பயந்துட்டேன். கவலைப்படாத கிருத்தி, இனிமே யாரு நினைச்சாலும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. இன்னும் இங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. இதுக்கு மேல உன்னை சேஃப்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும். என்ன சொல்றீங்க? நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் முடிவாயிருச்சு. என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. அப்புறம் என்ன? கிருத்தி, பிரச்சனை எந்த ரூபத்துல எங்க இருந்து வரும்னே தெரியல. அதனால நம்ம தாமதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என்ன நம்புறல? நம்புறேன். ஏன் ஃபீல் பண்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். இதை நம்ம பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். வா போலாம். சாரி அர்ஜுன், எனக்கு வேற வழி தெரியல. நீ சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு ஓகே தான். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். தம்பி, அவனை கார் டிக்கில கட்டி போட்டு வச்சிருக்கேன். நான் இவனையும் இழுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போய் வண்டியில ஏறுங்க. சரிங்கண்ணே. அவங்க போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. என் பொண்ணுக்கு எந்தாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலையே. கவலைப்படாதம்மா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எம்மாடி, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. என் பேரனுங்க போயிருக்கானுங்கல்ல, கண்டிப்பா பத்திரமா கூட்டிட்டு வருவானுங்க பாரு. ஆமாம்மா, தம்பிங்க 2 பேரும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா பத்திரமா கூட்டின்னு வந்துடுவாங்க. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க போறீங்க? வாங்க சாப்பிடலாம். என் பொண்ணு வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பெரியம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்க. ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா. எனக்கும் எதுவும் வேணாம். நானு பேத்தி வந்த அப்புறமா சாப்பிடுறேன். மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. மாமா, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி மாமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சுகர் பேஷண்ட்டு. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும்ல. இல்லம்மா, எனக்கு உடம்பு மட்டும் இல்ல, மனசும் சரியில்லாம இருக்கு. வயசு பிள்ளை எங்க போச்சோ என்ன ஆச்சோ, அது ஒரு வருத்தமாவே இருக்குமா. ஐயா, அம்மா. என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஆமாம்மா, ஆமா. பாப்பா இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டோம். பாப்பாவை கூட்டினே வந்துட்டோமா. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? மணி, பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஐயா, பாப்பா கிடைச்சிட்டாங்க ஐயா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. அதுதான் என் பேத்தி கிடைச்சிட்டா. ஆனா ஐயா, அதுல ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு. என்னப்பா, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என் பொண்ணு கிடைச்சிட்டால, கூட்டிட்டு வந்துடுவீங்கல்ல? அம்மா, நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமா. அப்ப என் பொண்ணு வீட்டில் தான் இருக்காளா? ஆமாம்மா, பாப்பா ஹாலில் தான் நிக்கிறாங்க. சரி சரி, நான் போய் என் பொண்ணை பார்க்குறேன். அம்மா, ஒரு நிமிஷம். என்ன? அதான் என் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? அம்மா,
அங்க பெரிய பிரச்சனை. அதுல ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலைல்ல? அவளுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா இல்ல வேற ஏதாவது? ஐயோ அம்மா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனா அதை நீங்களாம் எப்படி ஏத்துப்பீங்கன்னு தெரியல. அதை சொல்லதான் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குமா. இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் சொல்லு, சொன்னாதானே தெரியும். பெரியம்மா, அங்க நடந்த விஷயத்துல என் தம்பி பாப்பா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. எந்த தம்பி? நம்ம நிரஞ்சன் தம்பிதாம்மா. நிரஞ்சன் ஏன் இப்படி பண்ணா? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பேசுறதா நாங்க தானே முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏன் இப்படி அவசரப்பட்டான்? அம்மா கவிதாம்மா, நீங்க தம்பியை தப்பாலாம் நினைக்காதீங்கம்மா. அங்க நடந்த விஷயம் அப்படி. தம்பி மட்டும் தாலி கட்டலனா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்குமா. பிரச்சனைன்ற என்னதான் பிரச்சனை? தெளிவா சொல்ல. அது வந்துமா, அப்புறம் என்ன? இப்படி நடந்தா பிறகு இப்படி தான் பண்ணுவாங்க. என் பேரன் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. அவங்களுக்கு தானே கல்யாணம் பேசி முடிவாக இருந்தது. இப்போ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன தப்பு? இருந்தாலும் தம்பிக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு வருத்தம் இருக்கதாம்மா செய்யுது. அதனாலதான் தம்பி வீட்டுக்குள்ள வராம வெளியவே நின்னாரு. நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். இப்பயும் நீங்கெல்லாம் உள்ள இருக்கீங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அவரு ஹால்லே நின்னுட்டு இருக்காரு. நீங்க போய் பேசுங்கம்மா. எம்மாடி கவிதா, பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி இருக்க ஏற்பாடு பண்ணுமா? அத்தை, இருந்தாலும் பசங்க அவசரப்பட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாமல் இப்படி நடந்துருச்சு. அதுவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்னம்மா பண்ணுறது? அவங்க தலையில் ஒரு பிரச்சனையில் தான் அவங்க ஒன்றா சேரணும்னு எழுதியிருக்கு போல. ஆண்டவன் எழுதியிருந்தா யாரால மாற்ற முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் இப்படி தான் நடக்கும்னு இருந்தா நடந்துட்டு போகுது. நம்ம வீட்டில் நடந்த முதல் விசேஷம் இது. ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடந்து. கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காம பிள்ளைங்களை போய் பார்க்கலாம் வாங்க. ஆ, சரிம்மா. வாங்க, எல்லாரும் போய் பிள்ளைங்களை பார்ப்போம். எம்மாடி கிருத்திகாம்மா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் பாட்டி. எனக்கு ஒன்றும் இல்லை. கிருத்திமா, இப்போ ஓகே இல்லைம்மா? ஆ, ஐம் ஆல்ரைட்மா. மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். அத்தை, நாங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணதுக்கு என் மேல கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன இருக்குது மாப்பிள்ள? என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக தான் வரப்போகிறீங்க. அது இப்போவே நடந்துச்சு. காலம் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதை எங்களால் மாற்ற முடியுமா? நீங்கள் தான் கிருத்திகாவுக்கு மாப்பிள்ளைன்னு எழுதியிருக்கு. அது நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் அதை நினச்சா வருத்தப்படாதீங்க. அம்மா, சாரிம்மா. இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. நேரம் காலம் இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் நடந்ததில்ல சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே சின்ன நெருடலாக இருக்குது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? கவிதா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதெல்லாம் சும்மா சும்மா போகக்கூடாதுமா. அதுக்குன்னு நேரம் காலம் கூடி வரணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னா குடும்பம் மொத்தமே போகணும். அதனால் இப்போதைக்கு இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வருவோம். ஒரு நாள் தேதி குறிச்சிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு வரலாம். சரிங்கத்த, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஆமாம், ஆரத்தி எடுத்து தானே உள்ளே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் உள்ளே வந்துட்டீங்க. பாட்டி, நாங்களே பயத்துல வந்தோம் இந்த வேலை பண்ணதுக்கு நீங்க எங்களை திட்டுவீங்களோன்னு. அதுதான் எதை பத்தியும் யோசிக்கணும்னு கூட எங்களுக்கு தோணவே இல்லை. பார்வதி, பிள்ளைங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பால் பழம் கொண்டு வந்து கொடு. குழந்தைங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, சடங்காவது ஒழுங்கா நடக்கட்டும். ஏங்க, அவங்க எங்கேயோ கல்யாணம் பண்ணாங்க. முறைப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல அவங்க போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சுத்த பத்தமாக வரட்டும். அதுக்கப்புறம் சடங்கு சாங்கி எல்லாம் பார்த்துக்கலாம். நிறைய சொப்பனா, பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு போ.
குளிச்சுட்டு வரட்டும், நம்ம சாங்கியத்தை செய்வோம். அப்படியே 2 பேரோட அப்பனுங்களுக்கும் போன போட்டு சொல்லு. பாட்டி 2 பேர் அப்பா கிட்டயும் சொல்லிட்டோம், அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நிலாவுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு பாட்டி, நிலாவும் வந்துருவா. அர்ஜுன் ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிருக்கான், அவனும் ஒரு 1/2 hourல வந்துருவான். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிட்டு பால் பழம் கொடுக்குறோம், சாப்பிடுங்க. வள்ளி வா, நம்ம பால் பழம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைப்போம். கிருத்திமா, ஏம்மா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அம்மா சடனாக இப்படி ஆயிடுச்சு, அதாம்மா ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தான் நடந்து முடிஞ்சிச்சுல, அதை பற்றி யோசிக்காத. அப்புறம் என்ன நடக்கணும்னு பார்க்கலாம் வா. ஆமாம்மா வா போகலாம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. அப்புறம் கிருத்தி, தாலி எடுத்து உள்ளே போடுமா, இந்த மாதிரி வெளியில் தெரியிற மாதிரிலாம் விடக்கூடாது. ஆ சரிம்மா. கிருத்தி போலாமா? ஐயோ மாப்பிள்ளை சார், நீங்கள் எங்கே போகிறீங்க? பொண்ணு ரூமில் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் உங்கள் ரூமில் போய் குளிச்சுட்டு வாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே போகலாமா வேற? அச்சோ, நீங்க நிக்கிறீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். நான் போறேன்டாப்பா சாமி, என் ரூமுக்கு போறேன். மாப்பிள்ளை சும்மா தான் சொன்னேன், வாங்க. இல்ல இதுக்கு மேல நான் நின்னா அவ்வளவுதான், எனக்கு அலர்ச்சியே ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்க. நான் போறேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ மாப்பிள்ளைக்கு வெக்கம் வருதாமா? இவ்வளோ நேரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்ல மாமா? ஆமாம்மா, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பெரியப்பா நிரஞ்சன் எனக்கு தானே? அவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லை பூஜா, நிரஞ்சன் உனக்கு தான். நான் உனக்கும் நிரஞ்சனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்பதான் கிருத்திகா அவன் வழியை விட்டு விலகிட்டால, அப்புறம் என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். என் பசங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். மாமா, அப்படியே அந்த நிலாவோட பிரச்சனையும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐஷு, நான் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். நிலாக்கு பெருசா அர்ஜுன் மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாது. நீ அதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. நிலாக்கு அபிப்பிராயம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல மாமா. ஆனால் அர்ஜுனுக்கு நிலா மேலே ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு லவ், அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆமாம் பெரியப்பா, எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பான் அர்ஜுன் நிலாவை. நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் நிலாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா அவனுக்கு கோவம் வரும். இங்க பாருங்க, நான் 2 பேருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம், மனசார விரும்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணோம்னா நம்ம ஆப்போசிட் டீம் கூட சேர்ந்துட்டு அவங்கள நம்ம வெறுப்பேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிடிக்காதவங்க கூட தான் உறவாடணும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அந்த நிலா கூட செட்டு சேரணுன்றீங்களா? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. அர்ஜுன் முன்னாடி நிலாவை எதுவும் தப்பா பேசாதன்னு மட்டும்தான் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, நீ நிலாவை பிடிக்கலன்னு சொல்லவுதான் அர்ஜுனுக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுவுமே சொல்லாம நார்மலா இருந்து பாரு, நிலா மேல வர அன்பும் பாசமும் உன் மேல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமாம் பெரியப்பா, எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் நிறைய முறை ஐஷு கிட்ட சொல்லியிருக்கேன் பொறுமையாக இருன்னு. ஆனால் இவ தான் கொஞ்சம் அவசரப்படுவா. அதுக்காக நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்துட முடியுமா? எனக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குல்ல. எனக்கு அர்ஜுன் யாராவது பொண்ணுங்கிட்ட பேசினாலே கோவம் வரும். அந்த நிலா கிட்ட அவ்வளோ அக்கறையாக பாசமாக பேசும்போது எனக்கு கோவம் வராதா என்ன? அது மட்டும் இல்லை, அவள் அழகாக இருக்கா, அவள் நல்லா படிச்சிருக்கா, நிறைய சொத்து இருக்குது, அவகிட்ட ஒரு மைனஸ் கூட கிடையாது, மனசும் நல்ல மனசாக இருக்குது, யாரையும் எதுவுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்றா, பேச மாட்றா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு பயமாக இருக்குது அர்ஜுன் அவள் பின்னாடியே போயிடுவாரோன்னு. கண்டதை நினைச்சு நீ குழப்பிக்காத ஐஷு. இப்ப பூஜாவோட ரூட் கிளியர் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நிலாவோட ரூட்டும் கிளியர் ஆகும். அண்ணா அண்ணா, என்னம்மா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. இல்லை பெரிய பிரச்சனை. அது கேட்ட என் மனசில் இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா, என்ன பிரச்சனை? உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லிட்டாரோ, இல்ல பசங்க ஏதாவது சொல்லிட்டாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இது என் பிரச்சனை இல்லை. இது இது மம்மி, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு, எதுக்கு இப்படி சொதப்புற? அடியே சும்மா இருடி, நானே செம்ம டென்ஷன் ஆகுறேன், நீ வேற. அத்தை, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இப்படி பேச பேச எங்களுக்கும் டென்ஷன் ஆகுதுல்ல. பூஜாமா, நான் சொல்றது கேட்டு நீ வருத்தப்படாதம்மா. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது அது வந்து ஐயோ அத்தை, எதுக்கு சுற்றி வலிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ எனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது.
இதில் என்ன சந்தேகம்? நான் நிரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறாத்த. அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பதட்டப்படுறீங்க? என்ன விஷயம்? ராஜி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? அண்ணே, நம்ம ஒன்றாச்சா தெய்வம் ஒன்றாச்சிச்சுண்ணே. மம்மி தயவு செஞ்சு தெளிவாக சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது. அண்ணே, நம்ம என்ன நினச்சோம், அந்த ரவுடிங்க அந்த கிருத்திகா பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினச்சோம்ல, அது நடக்கலண்ணே. என்னது, கல்யாணம் நடக்கலையா? சரி, கல்யாணம் நடக்கலன்னா ஏமா நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? நம்ம ஏதாவது பண்ணி வேற ஏதாவது பண்ணலாமா? விடு, நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? உன்னால எனக்கும் டென்ஷன் ஆகுது. ஐயோ, அது கல்யாணம் நடக்கலன்னா கூட நான் இவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்க மாட்டேனே. அதுக்கு வேற மாதிரி நடந்துச்சுண்ணே. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஏதோ பெணாத்துற, புலம்புற, ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, அந்த ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்தியே கிருத்திகா கழுத்துல அந்த நிரஞ்சன் தாலி கட்டிட்டான். நானு என்னது, கிருத்திகாவை நிரஞ்சன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா பூஜாம்மா, நிரஞ்சனை அந்த கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கினானா. கல்யாணம் பண்ணின்னு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துக்கிறான். எனக்கு கேட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வேதனையாகுது. உன்னை நினச்சிதான் எனக்கு வருத்தமாகுது. உனக்கு எப்படி தெரியும் ராஜி? பக்கத்து வீட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லிச்சுண்ணே எனக்கு. அது கேட்டதும் எனக்கே ஷாக்காயிடுச்சுண்ணே. No! இது நடந்திருக்காது, இது நடந்தே இருக்காது, இது நடக்கவே கூடாது. எப்படி எப்படி நிரஞ்சன் என்ன விட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணுவாரு? இது நடக்காது. ஐயோ, என் லைஃபே போயிடுச்சு. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி அழிஞ்சிருச்சு. பூஜா, பூஜா ஃபீல் பண்ணாத. பூஜாமா, ஏமா எதுக்கு இப்படி அழற? நாங்களாம் இருக்கோம்ல. இருக்கீங்க, நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நீங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் நினைச்சது ஒரே ஒரு விஷயம், அதை கூட உங்களால செய்ய முடியலல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா இல்லை, அந்த அன்பெல்லாம் சேர்த்து நிரஞ்சன் கிட்ட கிடைக்கும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். எல்லாத்தையும் மண்ணை போட்டுட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எல்லாரும் தான். நீங்களாம் ஒழுங்கா இருந்திருந்தா நிரஞ்சன் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருப்பாரு. தயவு செஞ்சு நீங்களாம் வெளியே போங்க. எனக்கு யார் முகத்திலயும் முழிக்க சம்மதமே இல்லை. வெளியே போங்க. பூஜாமா, பெரியப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறோமா? ஆமா, உங்களை நம்பி விட்டதுக்கு தான் பாத்துக்கிறேன் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வெளில போங்க. நான் தனியா இருக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, எல்லாரையும் நம்பி என் வாழ்க்கை இப்படி தொலைச்சிட்டேனே. நானா ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட ஏதாவது மாற்றம் நடந்திருக்கும். இவங்களெல்லாம் நம்பி நான் விட்டுட்டேனே கடவுளே. ஐசுமா, நீங்க இந்த பூஜாவை பார்த்துக்குமா. அவன் மனசு உடஞ்சி போய்க்கிறா, எதனா பண்ணிக்க போறா. எனக்கு வேற பயமாகுதே. சரி மம்மி, நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் அங்கே என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா, நீ உள்ளே இரு, நாங்கள் வெளியே போகிறோம். எங்களை பார்த்தாலே அவளுக்கு தான் கோவம் வருது. கொஞ்சம் பார்த்துக்குமா, அவளை தனியாக விட்டுறாத. நான் பார்த்துக்கிறேன் மம்மி, நீ போ. பூஜா, பாட்டி ஐஷு, இவங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைச்சதுக்கு என் வாழ்க்கை எப்படி கெடுத்துட்டாங்க பார்த்தியா? நீயும் இவங்களை நம்பி வாழ்க்கையை ஒப்படைக்காத. உன் லைஃப்பை நீ காப்பாற்றிக்கோ ஐஷு. என் லைஃப்பை இந்த மாதிரி தொலைச்சிட்டேனே ஐஷு. என் நிரஞ்சனை விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஐஷு. கஷ்டமா இருக்கு ஐஷு. இவ்வளோ விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிரஞ்சன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ விஷயம் இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் ஆகிடும்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏய், பொறுமையா பேசு. என்ன படன்னு பேசிட்டே இருக்க? அதுல வேற ஏதோ வளரிட்டு இருக்க. எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைட்டாக வருத்தம், நம்ம கல்யாணம் கொஞ்சம் கிராண்டாக நடக்கலையேன்னு. மற்றபடி இவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு ஒய்ஃப் ஆகிடுவேன்ட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் கல்யாணம் தள்ளி போகவோ நான் பயந்துகிட்டே இருந்தேன், நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு. ஆனால் இப்படி ஒரு ஷாக்கிங் டைமில் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை தெரியுமா? நானும் தான் யோசிக்கல. நீ நிச்சயதார்த்தத்துல இருந்து காணாம போயிட்டேன்னு உடனே ஐயோ நிச்சயதார்த்தமே நின்றுடுச்சு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமையும் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நிச்சயதார்த்தம் என்னடா பெரிய நிச்சயதார்த்தம், கல்யாணமே நடக்க போகுது அப்படின்னு சடனா முடிஞ்சது பத்தியா? அதுதான் நம்ம சக்சஸே. ஆமாங்க, நீங்கள் எனக்கு தாலி கட்டின மூமெண்ட்லாம் என்னால் மறக்கவே முடியாது. என்றைக்குமே இது ஒரு ஸ்பெஷலான டே தான் எனக்கு. நாங்கள் உள்ளே வரலாமா? அக்கா உள்ளே வாங்க. எதுவும் ரொமான்ஸ் கிமான்ஸ் நடக்கலையே? அக்கா, ஏங்கா அப்படி பண்ணுறீங்க?
இல்லைம்மா, ஏதோ புதுசான காதல் ஜோடி கல்யாண ஜோடி அதான் ஒரு பர்மிஷனை போட்டு வருவோமேன்னு வந்தோம். ஐயோ போதும் போதும். அண்ணி 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 சொல்லி சடனா அண்ணி ஆயிட்டீங்க. சடனாவில் சட்டப்படி அண்ணியாயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், சட்டப்படி தான் அண்ணி ஆயிட்டாங்க. அண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இந்த வேர்ல்டுலே லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள் தான். இந்த வார்த்தை எனக்கே கொஞ்சம் ஒத்துக்க முடியல தான். ஆமாம், எனக்கும் லைட்டாக ஒத்துக்க முடியல. அண்ணி எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு தான் தெரியல. தெரிஞ்சதுனால தானே உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரி இதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்னக்கா கேளுங்க. இல்லை, சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒருத்தர் கடத்திட்டு போய் அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க? அக்கா என்னக்கா இதெல்லாம்? சும்மா கேட்டேன். சரி சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி புதுசாக வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு மருமகளா, நல்லா பார்த்துக்கோ. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாத்திரு, பார்த்துக்க. நீ கவலையே படாத நிலா, நல்லா பாத்துக்கிறேன். அண்ணியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மறந்துடாத, சரியா? ஐயோ, நீ என் ரத்தத்தின் ரத்தம், நான் எப்படி உன்னை மறப்பேன் சொல்லு. சரி சரி பேசினது போதும். பாலும் பழமும் கொடுக்கணுமா? பொண்ணும் மாப்பிளையும் கூப்பிட்டாங்க. ஆமாம் அண்ணி, சாங்கியம்லாம் பண்ணணும், உங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வாங்க போகலாம். ஐய இவங்க வேற கண்ணாலேயே பேசிக்குவாங்க இப்பயும். ஏப்பா 2 பேரும் வாங்க, போய் விருந்து கிருந்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நைட்டு ஃபுல்லாக பேசுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. இவங்க வேற ஏற்கனவே கிண்டல் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இனிமே அவ்வளோதான். நான் ஏங்க போவோமா? போலாமா? இங்கே வா நிலா. என்ன நீ, என்ன விஷயம்? வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு, எதுக்கு அண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும் தானே, எல்லாரும் இருக்கும் போதே பேசியிருக்கலாமே. என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசணுன்னு அப்படி என்ன பேசணும்? ஐயோ நிலா, நான் இதை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ தான் வீட்டில் எப்படியாச்சும் இதை சொல்லணும். நாங்கள் சொன்னோன்னு தெரிஞ்சது எங்கள் மாமியார் அவ்வளோதான், எங்களை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் வீட்டில் சொல்லு, ஆனால் நாங்கள் தான் சொன்னோன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஆமாம், அப்புறம் எங்கள் புருஷங்க கையாலே எங்களுக்கு சங்கூதிடுவாங்க எங்கள் மாமியார். ஐயோ ஏன்டா அப்படிலாம் பேசுகிறீங்களோ? ஆமாம் நிலா, அவள் சொல்கிறது உண்மைதான். நாங்கள் சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் அண்ணி கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க ஒன்றும் சும்மா கடத்தலை. யார் சொல்லி கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, என்ன பண்ண கடத்தினாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னா, அண்ணி என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆமாம் நிலா, இதை வீட்டில் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அறிவு கிட்ட சொல்லான்னு பார்த்தா அது ஒரு அறிவு கெட்டது. எந்த டைமில் யார்கிட்ட எதோ சொல்லணுன்னு வேற பயமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு வேளை அத்தைக்கிட்டேயே போய் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களோன்னு கேட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் நாங்கள் 2 பேரும். அதனால தான் உன்னை கூப்பிட்டு சொன்னோம். நீ ரொம்ப தெளிவான பொண்ணு இல்லை, என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு யோசித்து சொல்லுவேன். இந்த விஷயத்த யார்கிட்டனா சொல்லு நிலா. இந்த விஷயம் கண்டிப்பாக வெளியில் தெரியணும், இல்லைனா இதுக்கு மேலேயும் அவங்க நிறைய பண்ணுவாங்க. ச்சே, எவ்வளோ நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கல்ல. இவங்கள போய் நல்லவங்கன்னு நம்பி நாங்களாம் வீட்டுக்குள்ளே விட்டோம் பாருங்கள், எங்களை சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுல்ல. அதனால தான் இப்போயே இது எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுன்றேன். அப்புறம் யாருக்கு எது நடந்தாலும் இவங்க சேஃப்டியாக இருந்துப்பாங்கல்ல. அதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்கிறேன், நீங்கள்லாம் சேஃப்டியாக இருந்துப்பீங்கல்ல. ப்ளீஸ் நிலா, நாங்கள் சொன்னோன்னு மட்டும் சொல்லாத, ஆனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடு. கண்டிப்பாக நீ எப்படி யார்கிட்ட சொல்லணுமோ நான் அப்படி கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் பேரே வெளியில் வராது. நாங்கள் கூட ஏதோ அண்ணன் மேலே இருக்க கோவத்தில் அண்ணனோட எதிரி யாராவது தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு துரோகி வளர்ந்துட்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமாம் நிலா, இது துரோகத்துலேயும் துரோகம், பெரிய துரோகம். இதை விட்டோன்னு நினச்சிக்கியேன், இது மேலே மேலே வளர்ந்துட்டே வரும். ஒரு நாள் உங்கள் குடும்பத்தையே அழிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சடனாக எங்கள் அத்தை வந்துட்டாங்கன்னா நாங்கள் செத்தோம். நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறோம். நீ இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடு. சரிங்க அண்ணி, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஸ்லோ மோஷனே வா போகலாம், நம்ம வேலை முடிஞ்சிச்சுல. நிலா எல்லாத்தையும் பார்த்துப்பா. சரிங்கக்கா, வாங்க போவோம். இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லவே கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம நினச்சதை நடத்த முடியாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உஷாராயிடுவாங்க.
அதுக்கப்புறம் நான் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. எப்பவுமே இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியவே கூடாது, தெரியக்கூடாது. கல்யாணம் நடந்த குஷியில எல்லாம் படுத்து நிம்மதியா தூங்குறாங்க போல இருக்கு. என் பொண்ணு பூஜா அங்க அழுதுகிட்டு இருக்கா, சோறு தண்ணி இல்லாம உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கேக்குதுல்ல? அந்த கிருத்திகா உயிரோட இருந்தா தானே இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைக்கும். என்னைக்குமே நிரஞ்சனுக்கு பொண்டாட்டினா அது என் பூஜா மட்டும்தான். என் பொண்ணு இடத்துல வேற எவளும் வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். அவளை மொத்தமா போட்டு தள்ளுறேன். அப்புறம் பாக்குறேன் அந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னு. என்னைக்கா இருந்தாலும் நிரஞ்சனுக்கு பொண்டாட்டினா பூஜா மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப நாள் அமைதியாவே இருந்துட்டேன். என் பொண்ணுக்காக திரும்பவும் இந்த வேலையை ஆரம்பிக்க போறேன். எப்படி இந்த கிருத்திகாவை வெளியே வர வைக்கிறது? அவ எந்த ரூம்ல படுத்துட்டு இருப்பா? எப்படி போய் கூப்பிடுறதுன்னே தெரியலையே. அவளை தனியா கூப்பிட்டா தானே அவளை கொலை பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? பெரியப்பா, நீங்களா? என்ன ஆடு கசாப்பு கடையை தேடி அதுவே தானா வந்திருக்கு. எப்படி இருந்தா என்ன, நம்ம பண்ண வேண்டிய வேலை சுலபமா முடிய போகுது. அதை நினைச்சு நான் சந்தோஷம்தான் படணும். என்னம்மா கிருத்திகா, கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா சந்தோஷமா இருக்கியா? ஆமாம் பெரியப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாம், நீங்கள் ஏன் காலையிலேருந்து வீட்டு பக்கமே வரல? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. அதான் வெளியில போயிட்டு இருந்தேன். இப்பதான் வந்தேன். எல்லாம் சொன்னாங்க. அதுதான் உன்னை பார்த்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கரெக்டா பார்த்தா நீயே வெளியே வந்துட்ட. ஆமா, நீ என்னம்மா இந்த டைம்ல வெளியில இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மனசெல்லாம் தூக்கமே வரல. அதான் சின்னதாக ஒரு வாக்கிங்கை போடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஆ, அது தனியாவாம்மா வந்த? நீ வந்தது யாருக்கும் தெரியாதா? இல்லை பெரியப்பா, நான் தனியாக தான் வந்தேன். நான் வந்தது யாருக்கும் தெரியாது. நான் வரும்போது நிரஞ்சன் கூட தூங்கிட்டு தான் இருந்தார். அப்படியா? ஆ, சரிம்மா. அது வந்துமா, திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதனால நான் ஒரு gift கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அது கிஃப்டை அங்க கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அது ரொம்ப பெரிய கிஃப்டா, அது தூக்க முடியல. அதனால நீ கொஞ்சம் என் கூட வரியாமா, அதை எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ பெரியப்பா, gift எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட blessings எங்களுக்கு போதும். அப்படி சொன்னா எப்படிம்மா? எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல. எங்க சைட்ல இருந்து ஏதாவது வரணும்லம்மா. நான் உன்னை அவங்க வீட்டு பொண்ணுலாம் பிரிச்சு பார்க்கலம்மா. உன்னையே என் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். அதுக்காக தான் உனக்கும் நிரஞ்சனுக்கும் பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன். நீ வந்து பார்த்து எடுத்துட்டு போ. என்ன சொல்றேன்னா, அது தனியா என்னால தூக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ப்ளீஸ்மா, கொஞ்சம் கூட வாமா. வேணான்னெல்லாம் சொல்லிடாதம்மா. கண்டிப்பாக பெரியப்பா. எங்கே இருக்கு? அது கார்ல இருக்குமா. காரு அது அந்த பக்கம் நிறுத்தி இருக்கேன். வரியாமா, போய் எடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக பெரியப்பா. நீங்கள் இவ்வளோ பாசமாக சொல்கிறப்ப நான் வராமையா போயிட போகிறேன். வாங்க பெரியப்பா, எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆ, நீ போமா, இதோ நான் வந்துடுறேன். சரி பெரியப்பா. ஓடி போ, பின்னாடியே வரேன். உனக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்டை தரேன். அது என்ன தெரியுமா? இதுதான் நீ உலகத்தை பார்க்குற கடைசி நிமிஷம். எண்ணிக்கிட்டே இரு. உன்னை சீக்கிரமா சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல உன்னை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. சந்தோஷமா போ. இதுதான் இந்த பெரியப்பா உன் வாழ்க்கையில மறக்க முடியாம கொடுக்குற பெரிய கிஃப்ட். பெரியப்பா, என்ன போக சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வரேம்மா, வாமா போவோம். gift தரேன்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்காரு. உன் சாவுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுறியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமா கொடுத்துடுறேன். வாடி வா.